ஹாய் சோல்ஜர். இந்த வீடியோ எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. அண்ட் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பேர் ஃபிலிப், PHILIP. அண்ட் உங்களோட நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த சேனலை வந்து நம்ம 2 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமாக அந்த சேனலில் ஏதாவது சாதிச்சுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. 500 பேர் வந்ததுக்காக நம்ம ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே சாதிப்போமான்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றப்ப ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஓகே, வர்றப்போ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணாதவங்களும் பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா விட்மேட்டு, அப்புறம் அந்த டெலிகிராமில் லிங்க் பேஸ்ட் பண்ணி ஏற்றுறது, அந்த மாதிரி ஏற்றிட்டு இருந்தேன். நார்மலாக போய்கிட்டு இருந்துச்சு. பட் என்னாச்சு அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக போய் கூகுளில் சர்ச் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு ஆப் தான் வந்து ஏரோ இன்ஸ்டா. அதாவது நம்ம GB வாட்ஸ்அப்பு, ஏரோ வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பை ஏற்றி என்னோடய ஐடியை லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தேவையான வீடியோஸ்லாம் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஈவன் இமேஜஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் வித்தவுட் மார்க், இங்கிலீஷ் வரலன்னா விட்டுறணும். ஓகே, அதுவும் வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்போ இது பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட நான் அதை வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நான் நார்மல் இன்ஸ்டாகிராமுக்கு மாறிட்டேன். மாறி அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, என் அக்கௌண்ட்டில் எனக்கே தெரியாமல் ஒரு 6 போஸ்ட்டுக்கிட்ட போட்டிருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு ஞாபகம் இருக்குது, பட் இந்த அளவுக்கு இல்லையா, 6 போஸ்ட்டை போட்டு மறக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே ஞாபகம் பண்ணுதுன்ட்டு எதுக்கும் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம உள்ளே போயிட்டு, ப்ளூ சட்டை மாறுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், வெரிஃபிகேஷனுக்காக உள்ளே போனேன். போயிட்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்தேன். எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஆனால் என்னோடய மெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னடா இது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தேன். பார்த்தா ஐடி உள்ள லாகின் ஆக மாட்டேங்குது. என்னடா இது, நம்ம ஐடி நம்மகிட்ட தான் இருக்குது, நம்மளாலே லாகின் பண்ண முடியல அப்படின்ட்டு எனக்கு டவுட் ஆகிடுச்சு. அண்டு ஐடி போயிருமோன்னு ஒரு பயமாகிடுச்சு. நானும் போட்டு லாகின் பண்ணவே முடியலை. அவன் இன்ஸ்டாகிராம்காரன் 1008 கேள்வி கேட்குறான். அவங்க அப்பா பேருன்னு, அவங்க பெரியப்பா பேருன்னு, அவங்க நாய் பேருன்னு, பேய் பேருன்னு எல்லாத்தையும் கேட்கான். நானும் சரின்ட்டு பொறுமையாக வர வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு என்ன செய்யன்னே தெரியல. கிட்டத்தட்ட அது நான் சொன்னேன், ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஐடியை. அப்படிப்பட்ட ஐடி திடீர்னு போகுதுன்றப்ப நான் என்ன பண்ண முடியும்? இப்போது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா தோணியிருக்கும். ஒரு ஐடி போனால் என்னப்பா, இன்னொரு ஐடி எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே, க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயம் என் கூட அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவனை என் கூடயே வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவேன். சரியா? அதை மாதிரி தான் இதுவும். ஒரு இன்ஸ்டா ஐடிக்காக இவ்வளோ பேச வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் கேளுங்க. இப்போது இந்த ஒரு ஐடிக்கு நான் ஒரு 2000 3000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஐடி ரிட்டன் கிடச்சிரும் வித் ஃபுல் ஆக்சஸோடு. சரியா? ஆனால் இந்த ஐடிக்காக அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ண நான் தயாராக இல்லை. எதுக்காக அப்படின்னா, இது நான் செஞ்ச தப்பு தான். ஸோ இதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், அந்த ஐடியா இருக்குது, ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் முடியலை. கடைசியில் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஐடியோட கதை இதோட முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு புது சிம் வாங்கியிருந்தேன். புது சிம் வாங்கினோன்னா சரி ஓகே, இந்த நம்பரில் நம்ம ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் லாகின் பண்ணேன். என் மொபைல்லேருந்து லாகின் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடி லாகின் ஆச்சு. நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஐடி போலன்னு நினச்சிட்டு அந்த ஐடியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ணேன், 1 மாதம் யூஸ் பண்ணேன், 2 மாதம் யூஸ் பண்ணேன். கரெக்டாக ஒரு 6 மாதம் 7 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஐடியும் காணோம். என்னடா அப்படின்னு லாகின் பண்ணி பார்த்தா ஐடியோட பேர் மாறி இருக்குது, அதோட மெயில் ஐடி மாறி இருக்குது, போஸ்ட் எல்லாமே மொத்தமாக டெலீட் பண்ணி விட்ருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஐடி ஆல்ரெடி இன்னொருத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த ஒரு ஆள் யாருன்னா, நான் புதுசாக ஒரு சிம் வாங்கினேன் இல்லையா, அந்த சிம்மோட ஓனர். இப்போ அவன் ஐடியை நான் தான்னு சொல்ல முடியாது, ஏன் ஐடின்னு நான் அவன்கிட்ட சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அவனோட சிம்மில் அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், அவன் வாங்கிட்டு போயிட்டான். அதனால் இப்போ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இனி எனக்கு இன்ஸ்டா ஐடியே தேவையில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுறேன் அப்படின்றதுக்காக வேறு எதையும் உள்ளே கொண்டு வராதிங்க. இந்த ஏரோ இன்ஸ்டா, GB வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏறதையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா
பெட்டர் ஆகும். அது யாராவது ஒரு சிலருக்கு ஆகும். நமக்கு ஆகுமான்னா 99% வாய்ப்பு கிடையாது. இருக்கிறதும் போயிடும். அப்புறம் கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு சைடு சப்ஜெக்ட் தான். இனிமேல் தான் நம்ம மெயின் சப்ஜெக்ட்லேயே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் எதை பற்றி அப்படின்னா, ஒரு டிஷர்ட் பிஸ்னஸை பற்றி. இந்த பிஸ்னஸுக்கு மொத்தம் 4 ஓனர்ஸ். அந்த 4 ஓனர்ஸில் நான் ஒரு ஆள். ஸோ அதனால் எங்களோட பிஸ்னஸுக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணி ஆகணும். பண்ணிடுவோமா? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதம் ஆகுதுன்னு வைங்களேன். ட்ரை பண்ணதுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கலனாலும் ஒரு 55% ரிசல்ட் கிடச்சிருக்கு. பட் இதை இன்னொரு லெவலுக்கு எடுத்து கொண்டு போனதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு குவாலிட்டியான டிஷர்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போடுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்பாட்டில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கோம். சிங்கிள் டிஷர்ட் எடுத்தால் 300, டபுள் டிஷர்ட் எடுத்தால் 500. இப்போ இது 3 டிஷர்ட் எடுக்கணும்னா 700. அது போக நீங்கள் வேறு இடங்கள்லேருந்து ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் அப்ளை ஆகும். இப்போ டிஷர்ட் மாடல் பார்க்கணும் அப்படின்னா நான் பார்த்துக்கோங்க. இந்த மாடல் டிஷர்ட் தான், டாப் ஷோல்டர் டிசைன். இருங்க நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஓரளவுக்கு டிஷர்ட் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இதோட ஃபோட்டோஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கீழே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அது இருக்கும். நீங்கள் வந்து அதில் என்னென்ன கலர் இருக்குது, என்னென்ன இது அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட ப்ரமோஷன் முடிஞ்சது. இப்போ நான் மெயின் சப்ஜெக்டில் போயிடுவோம். ஒன்றும் இல்லை, சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 33 பேர் எனக்காக சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அந்த டைம் என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு, அப்படி சொல்லி வந்தவங்க தான் அந்த 33 பேர். ஆக்சுவலாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த 33 பேர். அவங்களுக்கு நான் வந்து உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 33 100 ஆச்சு, 100 200 ஆச்சு, கடைசியில் 500 பேர் வந்தாங்க. ஆனால் இப்போ கடந்த சில நாட்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வீடியோ போடுறதை நிப்பாட்டிட்டேன். எதுக்காக அப்படின்னா, எதுக்காகவும் இல்லை, சும்மா அப்படியே நிப்பாட்டி வச்சு விட்டாச்சு. இப்போ நான் பண்ணது சரியா அப்படின்னா சரியே கிடையாது. ஏன்னா எனக்காக ஒரு 500 பேர் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள விட்டுட்டு நான் வேறு ஒரு வழியில் போகிறது சுத்தமாக சரி கிடையாது. ஒரு 500 பேர் சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது எனக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் கிடச்சதுனால அதோட அருமை எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால தான் வந்து இவ்வளோ நாளாக இதை கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு. இனிமேல் வந்து வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வரும். இப்போது இந்த வீடியோ போடுறதுக்கு இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசனும் இருக்குது. அதாவது அது என்னென்னா, நான் வந்து என் லைஃப்பில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஒன்றுக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்ணாலும் கடைசியில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் அது நிற்கிது. ஆனால் இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நான் எனக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன். அந்த வழியில் தான் போகிறேன். இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார், அதை எதிர்கொள்கிறதுக்கு நான் தயார். ஆகையினால இனிமேல் நான் அந்த பாதையில் போகும்போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இனி வரப்போகிற வீடியோலையும் நான் தான் சொல்ல போகிறேன். இந்த முடிவு நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், இந்த இது இனிமேல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இனிமேல் பண்ணணுன்ட்டு நம்ம ஒரு சில அது என்ன சொல்லுவாங்க உறுதிமொழி அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நானும் முடிவு பண்ணியிருக்கேன். என்னைய மாதிரி நிறைய பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அதை காப்பாற்றினாங்களா அப்படின்னா அதான் கிடையாது. வருஷத்தோட ஸ்டார்டிங் முதல் நாளில் காலையில் 6 மணிக்கு எந்திக்கணும்னு ஒரு இது வச்சுருப்பாங்க சரியா? ஆனால் அடுத்த நாள் எந்திக்கிறது 12 மணியாக இருக்கும். ஸோ அந்த முதல் நாளே அந்த இதை நம்ம மீறி இருக்கும். அந்த மாதிரி இதை நான் பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரியா? அதைத்தான் இனிமேல் நான் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க. என்னோடய டெய்லி லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த நாளோட கடைசியில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பேசணும்னு நினச்சது. அவ்வளோதான், பேசிட்டேன். சரி, இதோட வீடியோ முடிஞ்சுது. நாளைக்கு நம்மளோட முதல் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.